மேட்டூர் அணை திறப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்காக சேலம் வந்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சேலம் மாவட்ட எல்லையான பெரும்பள்ளத்திலிருந்து மேட்டூர் வரை 11 கிலோமீட்டர் தூரம் வரை ரோட் ஷோ நடத்துகிறார். அதன் காட்சிகளை நாம் திரையினில் பார்த்து வருகிறோம். வழிநெடுகிலும் பொதுமக்கள் உற்சாகமுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வரவேற்பு தெரிவித்து வருகிறார்கள். இது பற்றிய விரிவான விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். குணசேகரன், வணக்கம். தற்போது பொதுமக்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எந்த அளவுக்கு உற்சாகமா வரவேற்பு அளிச்சிட்டு இருக்காங்க, அது பற்றிய முழு விவரங்களை பகிர்ந்துக்கங்க. நிச்சயமாக மேட்டூர் அணை திறப்பு உள்ளிட்ட பல்வேறு மேற்பதற்காக ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களுக்கு 2 நாள் பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தந்துள்ளார். சென்னையிலிருந்து கோவைக்கு விமானம் மூலம் வந்த அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக மாவட்டம் பெருந்துறைக்கு இன்று காலை வருகை தந்தார். அங்கு வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை தொடங்கி வைத்த பிறகு பெருந்துறையில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பெருந்துறையில் இருந்து புறப்பட்டு சேலம் மாவட்டம் மேட்டூருக்கு தற்பொழுது சாலை மார்க்கமாக சென்றிருக்கிறார். செல்லும் வழியில்தான் ஈரோடு மாவட்டத்தில் வழி நெடுகிலுமே ஏராளமான பொதுமக்கள் திரண்டு வந்து உற்சாகமான ஒரு வரவேற்பை முதலமைச்சருக்கு அளித்து வருகிறார்கள். குறிப்பாக பெருந்துறையை அடுத்து இருக்கக்கூடிய வாவிக்கடை, லட்சுமி நகர், பவானி, ஊராட்சிக்கோட்டை என அடுத்தடுத்த பகுதிகளிலும் ஏராளமான பொதுமக்கள் வழி நெடுகிலுமே சாலையின் இருமருங்கிலும் திரண்டு நின்று ஒரு உற்சாகமான வரவேற்பை அவருக்கு அளிப்பதை நம்மால் காண முடிகின்றது. தற்பொழுது பவானி பேருந்து நிலையம் அருகே அவர் வந்த பொழுது முதலமைச்சரை வரவேற்பதற்காக அங்கே அதிகப்படியான பெண்கள் மற்றும் பொதுமக்கள் திரண்டிருப்பதை பார்த்ததும் முதலமைச்சர் தற்பொழுது சாலையில் இறங்கி அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை நேரில் சந்தித்தபடி தற்பொழுது நடைபயணமாக அந்த பகுதியில் வருகிறார். அங்கிருக்கக்கூடிய சிறு குழந்தைகள், பெண்கள் என அனைவரிடமே உற்சாகமான ஒரு மனநிலையோடு அவர்களுடன் பேசியபடி வந்து கொண்டிருக்கிறார். அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களும் பெண்களும் கூட அவருடன் முதலமைச்சருடன் கை குலுக்கி ஒரு உற்சாகமான வரவேற்பை கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகின்றது. மேலும் அங்கிருக்கக்கூடிய இருந்தவர்களும் செல்போனில் செல்ஃபி, முதலமைச்சருடன் செல்ஃபி எடுத்தும் தங்களுடைய மகிழ்ச்சியை வந்து அவருடன் அங்கு பகிர்ந்து கொண்டனர். தற்பொழுது பழைய பேருந்து நிலையம், பவானியில் இருக்கக்கூடிய பழைய பேருந்து நிலையம் பகுதியில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது நடைபயணமாக வந்து இந்த பொதுமக்களை சந்தித்தபடி வந்து கொண்டிருக்கின்றார். நாம் நேரடியாகவே கூட பார்க்கலாம். அங்கு இருக்கக்கூடிய பள்ளி மாணவிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் அணி அணியாக திரண்டு வந்து முதலமைச்சர் கைகுலுக்கி தங்களுடைய ஒரு உற்சாகமான மனநிலையில் அவருக்கு ஒரு சிறப்பான வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது பவானி மட்டுமல்லாமல் பவானியை அடுத்து இருக்கக்கூடிய ஊராட்சிக்கோட்டை, வரதநல்லூர், அதே போன்ற சித்தார், சிங்கம்பேட்டை, அம்மாப்பேட்டை என ஈரோடு மாவட்டத்தில் மட்டுமே இன்னும் ஒரு 10-15 இடங்களில் அவரை வரவேற்று வழியனுப்ப அழைத்து வருவதற்காக ஏராளமான பொதுமக்களும் திமுகவினரும் ஒரு உற்சாகமான மனநிலையோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனை அடுத்து இன்று மாலை அவர் இரவு மேட்டூரில் தங்க இருக்கின்றார். அதற்கு முன்பாக ஈரோடு, சேலம் இரு மாவட்ட எல்லையான பெரும்பள்ளம் என்ற இடத்திலும் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்க சேலம் மாவட்டத்திலும் ஏராளமான தற்பொழுது திரண்டு இருக்கிறார்கள். இந்த பவானியில் வழங்கக்கூடிய இந்த உற்சாகமான வரவேற்பை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகாக முதலமைச்சர் அங்கிருந்து நேரத்தில் அங்கிருந்து புறப்பட்டு சேலம் மாவட்ட எல்லையான பெரும்பள்ளம் பகுதிக்கு வருகை தர இருக்கின்றார். இன்று இரவு மேட்டூரில் தங்கக்கூடிய முதலமைச்சர் நாளை காலை மேட்டூர் அணை திறப்பு நிகழ்ச்சியில் காலை 9 மணிக்கு டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைக்கிறார். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சேலம் செல்லக்கூடிய முதலமைச்சர் அங்கு இரும்பாலை வளாகத்தில் நடைபெறக்கூடிய அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று பொதுமக்களுக்கு உதவிகளை வழங்க இருக்கிறார். வழி நெடுகிலும் உற்சாகமான வரவேற்பு அந்த காட்சி நம்மால் காணப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.